ஒரு குற்றம் நடக்கும்போது, ஒரு கிரைம் சீன் நடக்கும்போது, அங்கே கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டர் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? அங்கேருந்து கலெக்ட் பண்ண பொருளை வச்சுக்கிட்டு கொண்டு போய் லேபில் ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தடயவியலில் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு 10 டெக்னாலஜி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. Number 1, Laser Updation Inductively Coupled Plasma Mass Spectrometry, LA-ICP-MS அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படி ஒரு டெக்னாலஜி. அது என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்த இடத்துல கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்களை கூட சேர்த்து பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய க்ளூவாக, அந்த கேஸையே புரட்டி போடக்கூடிய ஒரு முக்கியமான க்ளூவாக அது அமையலாம். இந்த லேசர் டெக்னாலஜி மிஷின் என்ன பண்ணுன்னா, ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் ஐசோடோபிக் ரெக்கக்னேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன அடிப்படை கூறு ஒரு பொருளுடைய ஐசோடோபிக் ரெக்கக்னேஷன் பேட்டர்னை வந்து அதால் கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலமாக அது என்ன பொருள் அப்படிங்கிறதும், உதாரணத்துக்கு கிரைம் சீனில் ஒரு சின்ன கண்ணாடி பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணாடி கிளாஸோ இல்லை பாட்டிலோ ஏதோ ஒன்று இருக்குது. அது எப்படி உடைந்தது, அதுக்கு எந்த டைரக்ஷன்லேருந்து அந்த பொருளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, என்ன ஃபோர்ஸில் வந்து அது உடையப்பட்டது, அது என்ன மாதிரியான வெப்பனால் அது உடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீட்டெயிலான அனாலிசிஸ் வந்து இந்த மிஷின் மூலமாக, இந்த ப்ராசஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய குற்றங்கள் எப்படி நடந்திருக்கும்னு காரணத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் லைட் ஃபோட்டோகிராஃபி. இப்போ வந்து ஒரு கிரைம் நடந்திருக்கு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு அடிபட்டிருக்கார் இல்லை இறந்துருக்கார், ஏதோ ஒன்று. ஒரு சாதாரண அடிப்பட்டதுலேருந்து ரொம்ப அதிகமான அடிப்பட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கொலை முயற்சி வரைக்கும் போகிற இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, என்ன மாதிரியான காயம் உடல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வெறும் கண்ணால் பார்த்து அந்த இடத்துக்கு முடிவு பண்ண முடியாது. அப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் லைட் ஃபோட்டோகிராஃபி தான் நமக்கு என்ன பண்ணணும்னா, அந்த காயங்களுடைய தன்மையை பற்றி நமக்கு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் கொடுக்கும். ஆம்னிக்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கேமரா இந்த ஆல்டர்னேட் ஃபோட்டோகிராஃபியில் பயன்படுத்துது. அதன் மூலமாக எடுக்கப்படுற ஃபோட்டோகிராஃபியில் ப்ளூ லைட் அப்புறம் மேலே வந்து ஆரஞ்சு ஃபில்டர் மாதிரியான கான்செப்ட்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே தெரிகிற காயத்துக்கும் அடியில் இருக்கிற சிராய்ப்புகள், அதோடைய காயத்தன்மை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டான அனாலிசிஸை இந்த டெக்னாலஜி மூலமாக கொடுக்க முடியும். இதன் மூலமாக குற்றவாளி என்ன மாதிரி வெப்பனை எந்த அழுத்தத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கிற டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். ஹை ஸ்பீட் பாலிஸ்டிக்ஸ் ஃபோட்டோகிராஃபி, அதாவது பாலிஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா ஃபயர் ஆர்ம் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துப்பாக்கி சூட்டு நடந்திருக்குன்னா அது என்ன மாதிரியான வெப்பன், அது என்ன புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய துப்பாக்கிகளை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள தான் ஃபயர் மேன் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டர்லேருந்து இந்த ஃபயர் மேன் எக்ஸாமினர் இருக்கார் இல்லையா, இவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இதன் பயன்படுத்துறதன் மூலமாக என்ன மாதிரியான வெப்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், ஒரு புல்லட் இருக்குன்னா அந்த புல்லட் என்ன மாதிரியான தன்மை கொண்டது, அது எந்த அளவுக்கு ஒரு ஹோல் ஏற்படுத்தியிருக்கு, இதன் மூலமாக அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து சுடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில் இது மூலமாக கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த புல்லட் வந்து ஒரு பொருளோடு ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் என்ன, இது மூலமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க, ஒரு செல்ஃப் சூசைட் பண்ணுறதுக்கும் ஒரு மர்டர் நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதுக்கான எக்ஸிட் பாயிண்ட் இருக்கா, ஒரு புல்லட் வந்து இங்கே என்டர் ஆகுதுன்னா அதுக்கு எக்ஸிட் வெளில இருக்கா, எக்ஸிட் ஆகிறனா எவ்வளோ தூரத்தில் வந்து சுட்டுருந்தால் அது எக்ஸிட் ஆகிருக்காது, தானாக சுட்டுட்டாங்களா இல்லை வேறு யாராவது சுட்டாங்களாங்கிறது இதை வச்சு முடிவு பண்ண முடியுமான்னு நிறைய டீட்டெயில் அனாலிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக பண்ண முடியும். வீடியோ ஸ்பெக்ட்ரல் கம்பேரட்டர் 2000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன். இந்த மிஷனை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, தடயம் நமக்கு கிடைக்கிற அந்த கிரைம் ஸ்பாட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன தடயங்களை வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பேப்பர் துண்டு கிடைக்குதுன்னா இந்த மிஷின் மூலமாக அது என்ன மாதிரியான பேப்பர், அது எவ்வளோ பழமையான பேப்பர், எங்கேருந்து வந்துருக்குது, அதோடைய ஆரிஜின் என்ன அப்படிங்கிறதும், அதில் எழுதுனதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்து அழிஞ்சு போயிருந்தால் கூட அது என்ன எழுதப்பட்டிருக்கு, அதோட இம்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறதும், என்ன மாதிரியான பேனா, இதை அழிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்களா இல்லை அழிக்க முயற்சி பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியும், இன்கேஸ் எழுதுகள் வந்து ரொம்ப மங்கி போயிடுச்சு, இன்கேஸ் வந்து ஒரு 100-150 வருடம் பழமையான ஒரு புக் இருக்குன்னா அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு, ஈவன் இங்கே அழிந்து போயிருந்தாலும் மறைந்து போயிருந்தாலும் அந்த இம்ப்ரெஷன் வச்சு அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜி நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் பயன்படுது. இப்படி ஒரு பேப்பரில் இருக்க எழுத்து தண்ணியால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை நெருப்பால் பாதிக்கப்பட்டு எரிஞ்சு போய் கருகி போனால் கூட நமக்கு அது விசிபிளாக நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மிஷின் மூலமாக பார்க்கறது மூலமாக அது என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். நிறைய சம்பவங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சு தண்ணியில் விழுந்து இறந்துருவாங்க, இல்லை மேலே நெருப்பு கொளுத்திப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான பேப்பரில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்கிறது அந்த கேஸையே வந்து முக்கியமான ஒரு எவிடன்ஸாக பார்க்கப்படும். அதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப உதவியாக இருக்கும். XFT டிவைஸ், அதாவது டிஜிட்டல் சர்வேலன்ஸ் ஃபார் எக்ஸ்பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம் விளையாடுறவங்களுக்கு நல்லா தெரியும் எக்ஸ்பாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்றது. இன்றைக்கி கேமிங்கில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. கேமிங் கார்டாக இருக்கட்டும், அந்த கேமிங் சாஃப்ட்வேர் இருக்கட்டும், அதோடைய சைஸ் அதிகம். ஸோ அதுக்காக ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பாக்ஸில் நிறையா ஸ்டோர் பண்ணுவாங்க. கைண்ட் ஆஃப் ஒரு எப்படி லேப்டாப்பில் மொபைலெலாம் ஹார்ட்வேர் ஸ்டோரேஜ் இருக்கும் நமக்கு, அந்த மாதிரியான ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பாக்ஸ்லையும் இருக்குது. சட்டவிரோதமான டேட்டாக்களை இந்த மாதிரி பதுக்கி வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமிங் சிஸ்டம் தான் பெட்டரான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பயன்படுத்துறதா ஒரு ஆய்வு சொல்லுது. போலீஸ் ஒரு வீட்டில் குற்றவாளியை கைது பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற லேப்டாப், அவங்ககிட்ட இருக்க மொபைல் டிவைஸ் இதெல்லாம் வந்து சீஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எக்ஸ்பாக்ஸ் மாதிரியான கேமிங் விளையாடுற பொருள்லாம் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை குற்றவாளிகள் மைண்டில் வச்சுக்கிட்டு முக்கியமான சட்டவிரோதமான டேட்டாக்களை பதுக்கி வைக்கிறதுக்கு அந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க. டிஜிட்டல் ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தடயவியலில் டிஜிட்டலில் பயங்கரமான ஆட்கள். இவங்க உண்டாக்குன ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பாக்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டாக்களை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. வெளிநாடுகளில் இந்த மாதிரி எக்ஸ்பாக்ஸ்குள்ளே டேட்டா ஒழிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ அதிகமாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த XFT டெக்னாலஜி மூலமாக எக்ஸ்பாக்ஸில் இருக்கிற நீங்கள் எங்கே தான் கஷ்டப்பட்டு கம்ப்ரஸ் பண்ணி ஒழிச்சு வைக்கிற ஹிடன் ஃபைல்ஸ்லேருந்து, லாக் பண்ணி வைக்கிற ஃபைல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே இது வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துரும். அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் இந்த எவிடன்சஸ்லாம் கொண்டு போய் ப்ரொசீட் பண்ணும்போது ஹியரிங்ஸில் லைவாகவே இந்த டேட்டாவெல்லாம் ப்ளே பண்ணி காட்டக்கூடிய வசதி கூட இந்த டிவைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3D ஃபாரன்சிக் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருப்பாங்க அப்படின்னு வரைஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வரைஞ்சு காட்டுவாங்க. அது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% தான் மேட்ச் ஆகும், நிறைய இடத்துல மேட்ச் ஆகாது. ஆனால் சில இடங்களில் இந்த 30-40% மேட்சிங்கை வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3Dயில் வந்து ஃபேஸை வந்து ட்ரா பண்ணுறது, குற்றவாளியை நேரில் பார்த்த சாட்சியங்கள் கொடுக்குற சின்ன சின்ன டேட்டா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இன்புட்டாக இதில் நம்ம கொடுக்குறது மூலமாக இந்த சாஃப்ட்வேர் அதை வச்சு அவங்களுக்கான ஃபேஸை பில்ட் பண்ணணும். கிடைக்காத டேட்டாவை ஓகே இந்த டேட்டா எப்படி இருக்குன்னா இந்த டேட்டா எப்படி இருக்கும், ஃபேஸோட இந்த பார்ட் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு கம்ப்ளீட் 3D ஸ்ட்ரக்சர் மூலமாக அவங்களுடைய ஃபேஸை நமக்கு காட்டுது. இது ஓரளவுக்கு நம்ம கையால் வரைகிறத விட அக்யூரேசி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குற்றவாளியுடைய முகம் ஓரளவுக்கு ரஃபாக நமக்கு கிடைச்சாலே இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அவர் வந்து என்ன நிறத்தில் இருக்கிறாரு, வட இந்தியாவா தென்னிந்தியாவா, என்ன மாதிரியான சாயல் அவருக்கு இருக்குது, வெளிநாட்டவரா நம்ம நாட்டவரா அப்படின்னு இந்த மாதிரி டீட்டெயில் மூலமாக வந்து நம்ம குற்றவாளியை கொஞ்சம் அருகில் நெருங்க முடியும். DNA சீக்வன்சர். DNA அப்படிங்கிறது தடயவியலில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படி பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரியாது. ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அப்புறம் அவங்க ஃபாரன்சிக்கில் இருக்கிற லேப் டெக்னீஷியன்ஸ் இவங்களாம் வந்து இந்த டூலை பயன்படுத்தி சின்ன சின்ன இன்புட்ஸ் லைக் முடியாக இருக்கட்டும் இல்லை ஸ்கின்னில் இருக்கிற சாம்பிள்ஸாக இருக்கட்டும் இதன் மூலமாக வந்து DNA ப்ரொஃபைலிங் பண்ணுவாங்க. இந்த ப்ரொஃபைலிங் மூலமாக யூனிக்கான ஒரு DNA பேட்டர்ன் கிடைக்கும். இந்த பேட்டர்ன் வச்சு அந்த பர்சன் யார் அப்படின்னு நம்மளால் எளிதில் நெருங்க முடியும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பழமையான டீக்ரேடான சாம்பிள்ஸ் கிடைக்குது, ஒரு பல்லோ இல்லாட்டி வந்து ஒரு எலும்போடு ஒரு பகுதியோ இதெல்லாம் கிடைக்கிது பழசுனா அதை கூட நம்மளால் இதை ப்ராசஸ் பண்ண முடியும். அதன் மூலமாக DNAவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியோ பேஸ் அதோடைய அமைப்பை வச்சு நம்மளால் அவங்களுடைய ப்ரொஃபைலை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். குற்றவாளி நெருங்கினதுக்கப்புறம் இந்த 4 பேரில் யாரோ ஒன்று அப்படின்னும்போது இந்த மாதிரி கிடைக்கிற சாம்பிள்ஸ் வச்சு DNAவில் எக்ஸாக்டாக இவர் தான் அப்படின்றது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். ஃபாரன்சிக் கார்பன் டேட்டிங். கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி நமக்கு தெரியும். ஒரு வயதை கணிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு பொருளுடைய வயதை கணிக்கணும்னா இது எவ்வளோ வருஷம் பழசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறத பயன்படுவோம். கார்பன் 14 இருக்கிற ரேடியோ கார்பனுடைய அளவை வச்சு அது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்றதை வச்சு நம்மளால் வந்து அதை வந்து கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜிலாம் கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து ஃபாரன்சிக்கில் தடயவியல் துறையில் ஓனாக அவங்களே வந்து கார்பன் டேட்டிங் பண்ணுற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. AFIS அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் ஆட்டோமேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது ஒரு க்ரைம் சீன் நடக்குதுன்னா அங்கே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்கிறதுக்கு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் முதற்கொண்டு இல்லை ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்லேருந்து யார் வேணால் இதை எளிதாக பயன்படுத்தி அங்கே இருக்கிற ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை ட்ராக் பண்ண முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நோ டச் ஃபேண்டிங் சொல்லுவாங்க, யாரும் தொடாத ஒரு பொருட்களோ இல்லை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பவுட்ரு போட்டு இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் படத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எடுக்கிற டேட்டா வேறு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே நம்ம ஸ்கேன் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி அதை உடனே அது மேட்ச் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ் கூட கம்பேர் பண்ணி இதுதான் இந்த பர்சனுடைய கைரேகை தான் ஓரளவு ஒத்து போகுதுன்ற மாதிரி நம்மளால் குயிக்காக எடுக்க முடிக்கிற டெக்னாலஜியை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸே குறைச்சிருக்கு. ஒரு க்ரைம் சீன்லேருந்து முதல்ல கைரேகையை சேஃபாக எடுக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப அதை ரீட்ரா பண்ணணும், அதுக்கப்புறம் அது வந்து டேட்டா பேஸில் போட்டு சர்ச் பண்ணணும், ஃபாரன்சிக் லேபில் கொண்டு போயிட்டு இப்படின்னு ஒரு பெரிய ப்ராசஸை டேரெக்டாக ஸ்பாட்லேயே வந்து நம்ம உடனே ஒரு டேட்டா பேஸ் கூட இமீடியட்டாக கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வச்சுருக்காங்க. லிங்க் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக்கில் இருக்க அக்கௌண்டன்ட்டுக்கு உதவுற ஒரு சாஃப்ட்வேர். என்னது ஃபாரன்சிக்கில் அக்கௌண்டன்ட் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஃபாரன்சிக்கில் சயின்டிஸ்ட்லேருந்து டாக்டர்லேருந்து பேத்தியாலஜிஸ்ட்லேருந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி அக்கௌண்டன்ட்ஸ்லேருந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஃபாரன்சிக்ஸ்க்காக அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப பெருசு. அதில் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளும் உள்ளே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஃபாரன்சிக்
ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டவிரோதமான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கேப்சர் பண்ணி அவங்களுடைய டேட்டாவை அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. அதை நம்ம கோ த்ரூ பண்ணி இத்தனை வருஷமாக எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இதில் எது வந்து உண்மையான டிரான்சாக்ஷன், எது வந்து சட்டவிரோதமான டிரான்சாக்ஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு குயிக்காக ஹெல்ப் பண்ணுது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விசாரிக்கணும்னா சந்தேகத்துக்கு உட்பட்டவர் அவருடைய பேங்க் டிரான்சாக்ஷனை பார்க்கணுன்னா பேங்க்லேருந்து அவருடைய ஒரு 10 வருஷம் டேட்டா கொடுங்கன்னா ஒரு 4-5 புக் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டேட்டா இருக்கும் பேப்பரில், அதில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10 வருஷம் அக்கௌண்ட் டேட்டாவை கூட சும்மா சில வினாடிகளில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு அனலிட்டிக்ஸை கொடுத்துரும். இதில் ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான அன்யூஷுவலான ஏதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அதை உடனே ஹைலைட் பண்ணி காட்டும். இது ரெகுலராக வர டிரான்சாக்ஷன், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, டவுட்டாக இருக்குங்கிறது அது ஈஸியாக ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். ஓவராலாக அந்த கஸ்டமருக்குன்னு ஒரு புது ப்ரொஃபைலே கிரியேட் பண்ணிவிடும். இந்த ப்ரொஃபைலோடைய ஹைலைட்ஸு, அவருடைய ட்ராபேக்ஸு, அது மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் இது இல்லீகலாக இருக்குமோன்ற சஸ்பென்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒரு அனலிட்டிக்ஸாக இந்த சாஃப்ட்வேர் கொடுக்கும். ஓகே, இந்த ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தடயவியல் அப்படிங்கிற துறை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி என்ன நிறையா இருக்குது, ஆந்த்ரோபாலஜி, மானோடவியல், பேச்சுலர் சயின்ஸ் என்ன, அப்புறம் கிரைம்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷனுக்குனே வந்து ஒரு டிகிரி இருக்குது. அப்புறம் ஃபாரன்சிக் நர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஃபாரன்சிக் லேப் அசிஸ்டன்ஸ், டெக்னீஷியன்ஸ்னு நிறைய படிப்பு வந்து இப்போ கடைசி சொன்ன அக்கௌண்டன்ட்னு சொன்னோம் இல்லையா, ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட் இப்படின்னு நிறைய படிப்புகளை வந்து நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் கூட அதெல்லாம் படிக்கலாம். ஸோ டெக்னாலஜி வளர வளர அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி குற்றங்களும் நிறைய அதிகமாகுது. அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதும் அதை கட்டுப்படுத்துறதும் கூடவே நடந்துட்டு வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.